Hello, friends. Good morning. I'm Taslim. So, welcome back to our channel. We are moving towards the next topic, that is Prothalamion, written by Edmund Spencer. Okay, this is also in the same unit, that is first unit. First unitல Geoffrey Chaucerக்கு அப்புறம் இவரோட ஒர்க் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்பௌசல் வேர்ஸ் செலிப்ரேஷன் ஆஃப் த பெட்ரோத்தல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் எட்மண்ட் ஸ்பென்சரோடது. ஸ்பௌசல் வேர்ஸ் இஸ் சம்திங் பெட்ரோத்தல் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு போம் எழுதியிருப்பார். ஸோ அது ரிலேட்டட் தான் ஃபுல் போமும் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த போம். ஸ்பென்சரோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1558. கிளாக் மேக்கரோட சன் ஆக்சுவலாக இவர். அண்ட் 1608 வரைக்கும் இருந்தார். அண்ட் ஹீ இஸ் அ ரினைசன்ஸ் போயட். ரினைசன்ஸ் போயட் எதுக்கு இங்கே ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரினைசன்ஸ் இஸ் த பீரியட் வென் அந்த லிட்ரேச்சர், ட்ரேடு எல்லாத்துலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ லிட்ரேச்சர் வைஸும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ டைம் பீரியட் ஆஃப் குயின் எலிசபெத் ஆக்சுவலி. ஸோ குயின் எலிசபெத் அப்போ தான் சூப்பராக ஃப்ளரிஷ் ஆச்சு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லணும். ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்களுமே ஒரு ஸ்காலராக இருந்ததுனால அவங்க எல்லாத்துக்கும் த பர்சன் ஹூ ஆல் ஆர் வெரி ஜீனியஸ் இன் எஜுகேஷன் வைஸ் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்ததுனால அந்த டைம் பீரியட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எதுக்குன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எக்ஸ்ட்ரீம்லி. அதுலேருந்து தானே ஷேக்ஸ்பியர் வந்திருப்பாரு. ஸோ யூ நோ தட். ஸோ ப்ரொத்தலாமியன் அந்த டைட்டிலே ப்ரோ அப்படின்றது பிஃபோர் சம்திங் இட்ஸ் ஹேப்பனிங், அதுக்கு முன்னாடி வர இதுவை தான் பிஃபோர்னு சொல்லுவோம். அண்ட் தலாமஸ், அதாவது தலாமியன் அப்படின்றது க்ரீக் ஆரிஜின்லேருந்து எடுத்த வேர்ட் தலாமஸ். அது வந்து வெட்டிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, வெட்டிங் சேம்பர். அந்த தலாமஸ் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பிரைடல் சேம்பர். பிரைடல் சேம்பர். சேம்பர் நம்ம போன இதுலேயே படித்தோம், அந்த ரூமு இல்லைன்னா அந்த பிளேஸ். இப்போ பிரைட்ஸ்லாம் இருக்க ரூம் இல்லைன்னா அவங்க வரப்போகிற பிளேஸில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க, அதை பற்றி பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், பாஸ்டோரல் பெட்ரோதல். பாஸ்டோரல் வி ஆல் நோ, பாஸ்டோரல் எலிஜின்னு சொல்லுவோம், பாஸ்டோரல் ஓட், பாஸ்டோரல் லிரிக்கல் போம் அப்படி சொல்லுவோம். பாஸ்டோரல் இஸ் நத்திங் பட் ஃபுல் ஆஃப் க்ரீனரி. உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு, நம்ம இதில் சொல்லணுன்னா ஒரு ஒரு வயல்வெளிலாம் இருக்கிற ஒரு ஊருக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக அந்த பச்சை பசேல்னு அந்த வயல்வெளியோடு சேர்ந்து அந்த பாஸ்டோரல் அப்படின்னாலே அதுதான். அந்த அந்த வில்லேஜ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? நாட் ஒன்லி வில்லேஜ், அந்த க்ரீனரி நேச்சர் கூட மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா தட் வில் கம் அண்டர் பாஸ்டோரல். அண்ட் எபித்தலாமியன் வி ஆல் நோ, அந்த வெட்டிங் சாங். இவர் ஆக்சுவலாக அதில் வெட்டிங் சாங் மாதிரி இவரோட வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பாடியிருப்பார் அதில். அதுவுமே நமக்கு யூனிட்டில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அதில் வந்து அவங்க ஒய்ஃப் ஆன்னி எலிசபெத் பாயில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பார். அதுவும் சூப்பர் போம், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதை. ஸோ நம்ம ஸ்பென்சர் வந்து லண்டனில் பிறந்திருப்பார். அவரோட பர்த் பிளேஸே அதுதான். அதுக்கப்புறம் எலிசபெத்தனோட அந்த குயின் ரெயினில் தான் அவரும் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த போம் இருக்கும். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். போமோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் போமும் அந்த ரிவர் தேம்ஸில் வந்து செட்டிங் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப, இப்போ நமக்குலாம் ரொம்ப ஃபேமஸான இதுனா கங்கா, யமுனா அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி லண்டனில் இருக்க ஒரு வெரி ஃபேமஸ் ரிவர் தான் ரிவர் தேம்ஸ். இந்த ரிவர் தேம்ஸை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டிஎஸ் எலியோட்டும் அவரோட போமில் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ சச் அ இம்பார்ட்டண்ட் ரிவர். ஒன் மோர் ரிவர் ஆல்சோ மென்ஷன்ட் இன் த போம், தட் இஸ் ரிவர் லீ. நான் சொன்ன மாதிரி இது பாஸ்டரல் செட்டிங்கில் தான் இருக்கும். இல்லை மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எட்வர்ட் சாமர்செட், அதாவது அவரோட பேர் எட்வர்ட் சாமர்செட். அவரோட போஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ 4th Earl of Worcester. ஸோ இவங்களோட டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டாட்டர்ஸ் யார் யாருன்னா எலிசபெத், கேத்ரின். எலிசபெத் சாமர்செட், கேத்ரின் சாமர்செட், இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களோட டாட்டர்ஸு. இவங்களுக்கு தான் அந்த பெட்ரோத்தல், அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா, எலிசபெத் வந்து ஹென்ரி கில்பர்ட் அண்ட் கேத்ரின் வந்து வில்லியம் பீட்டர்.
இந்த கேத்ரின் ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு இடத்துல சிஏ இருக்கும், இன்னொரு இடத்துல கேஏ இருக்கும். ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் சேம் லைக் பீட்டர் ஆல்சோ. பட் இது வந்து ஓல்டு இங்கிலீஷ் இருக்கிறதுனால இந்த ஸ்பெல்லிங் இதுதான் கரெக்ட். ஓகே, இதுதான் மென்ஷன் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஸோ இவரோட அந்த ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம ஸ்பென்சர் வந்து ஒரு அழகான ஓடு மாதிரி எழுதியிருப்பார். ஓட் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓடுனா என்ன அப்படின்ட்டு. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணி பாடுறீங்க, அப்ரிஷியேட் பண்ணி பாடுறீங்கன்னா தட் வில் கம் அண்டர் ஓட். Okay, this is also comes under oath because special occasion, that is engagement is going to happen to the most beautiful daughters of Edward Somerset. Okay, நெக்ஸ்ட் poetic ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் வந்து நிறைய புது புது டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. இவருக்குனே ஸ்பென்சரின் ஸ்டான்ஸான்னு ஒரு தனி ஸ்டான்ஸாகவே அவர் க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஒன் மோர் திங், இவரோட மாஸ்டர் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேரி குயின் தான். ஃபேரி குயின் அகெயின் குயின் எலிசபெத்தை அப்ரிஷியேட் பண்ணி அந்த போம் சூப்பராக எழுதியிருப்பார். அது வந்து அலகாரிக்கல் போம் தான் சொல்லணும். அலகிரி இவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாசரோட டச்சஸ் ஆஃப் புக் ஆஃப் டச்சஸில் பார்த்தோம் இல்லையா, அலகிரி அப்படின்னா பேர் அந்த பர்சனை வேறு பேரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலி அதை யாரை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா எங்கள் குயின் எலிசபெத்தை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அது வந்து அந்த அந்த கேட்டகரியில் வரும் ஃபேரி குயின். அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸு நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு அவர். நிறைய மைனர் ஒர்க்ஸ்லாம் செம்மையாக எழுதியிருப்பார். ஸோ கம்ப்ளைண்ட்ஸு, ஷெப்பர்ட் கேலண்டரும் சூப்பராக இருக்கும். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், காலிங் க்ளவுட்ஸ் ஹோம் அகெயின், அமாரிட்டி வந்து சானட் ஃபார்மில் எழுதியிருப்பார் இவர். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ். அண்ட் மைனர் ஒர்க்ஸும் நிறைய எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த போம் வந்து 10 ஸ்டான்ஸால் இருக்கும். ஒரு ஸ்டான்ஸாஸும் 18 லைன்ஸ் 18 லைன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டான்ஸாலையும். அண்ட் 18 லைன்ஸு அந்த இது பார்த்துக்கோங்க, ஏபிபி சிசி டிசி டிஇஇஎஃப். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிஜிடிஆர்பியில் இந்த கொஷின் கிடையாது. போம் மென்ஷன் பண்ணி அது எந்த ரைமிங் ஸ்கீமில் இருந்துச்சுன்னு கூட கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. 18 அந்த ரைமிங் ஸ்கீம் இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கேட்ச் அப். ஸோ நோட்டட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1596 தான் இந்த போம் எழுதியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரைன் அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதுவுமே. ஒரே ஒரு லைன் இல்லைனா ஒரு கப்லெட் இல்லைனா ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் ரிப்பீட்டிங் இந்த போம்னா தட் வில் கம்ஸ் அண்டர் ரெஃப்ரைன். ஓகேவா, இது பொயட்டிக் டிவைஸ் மாதிரி ஒரே வேர்டு ஒரே லைனு இல்லைனா ஒரு 2 லைன் வந்து அந்த போமில் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்பென்சர் எழுதியிருக்கிற போமில் 10 ஸ்டான்ஸாக சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடியும் பொழுதும் இவர் இந்த ரெஃப்ரைன் யூஸ் பண்ணியிருப்பார். ரெஃப்ரைன் இஸ் நத்திங் பட் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். இந்த ரெஃப்ரைனை தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடிகிற இடத்துலையும். ஓகே, ஒரே ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஒரு சில ஸ்டான்ஸால் விச்இஸ்ன்னு சொல்லியிருப்பார், சில இடத்துல விச் வாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் இந்த போமில் இம்பார்ட்டன்ஸாக பார்த்தீங்கன்னா மேரேஜ், நேச்சர், பாலிட்டிக்ஸ் இதை பற்றி பேசியிருப்பாங்க. மேரேஜ் வி ஆல் நோ, அந்த பெட்ரோத்தல் பற்றி. நேச்சர் வந்து அந்த சீனரியை ரொம்ப அழகாக டெபிக் பண்ணியிருப்பார். எந்த அளவுக்கு அந்த தேம்ஸ் ரிவர் இருந்துச்சு, ஸோ அதில் இருக்கிற மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பாலிட்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த டைமில், அந்த பொலிட்டிக்கல் பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பார். அஃப்கோர்ஸ் அகெயின் இவரை குயின் எலிசபெத் ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஐ மீன் குயின் ஸ்டேட்டில் எலிசபெத் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காமராசர் எடுத்துக்கலாம். அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு படிப்புக்கு. சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணுன்ற மாதிரி மிட் டே மீல்ஸ் கொடுத்ததும் சரி, நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணதும் சரி, எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அது மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அழகாக நம்ம எஜுகேஷனை நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஜேஆர்எஃப்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே உங்களுக்கு மந்த்லி ஒரு பேமெண்ட் கொடுத்து உங்களை இன்னும் பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் வேர் த கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் த பீப்புள் டு கெட் மோர் அண்ட் மோர் குவாலிஃபிகேஷன் இன் எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம குயின் எலிசபெத்தும் இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பூஸ்டப் பண்ணி எல்லா போயட்ஸும் சரி, எல்லா ரைட்டர்ஸும் சரி, இன்னொன்று நிறைய எழுதுங்க, லிட்ரேச்சர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேக் போனாக நின்று இருக்காங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் அ லவ்லியஸ்ட் வெட்டிங் ஓட். நான் சொன்ன மாதிரி ஓட் இஸ் த ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைனா ஸ்பெஷல் பர்சனுக்கு பாடுறது.
அதுக்கப்புறம் வெட்டிங் சாங் ஆஃப் அ ட்வின் சிஸ்டர். அஃப்கோர்ஸ் அவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ் தான். எலிசபெத் அப்புறம் கேத்ரின். ஓகே. ஸோ ஓகே வில் மூவ் ஆன் டு திஸ் ஸ்டான்ஸா 1. அதுக்கு முன்னாடி போம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு மெலான்கலிக் நோட்டோட ஸ்டார்ட் ஆகும். அதாவது க்ளூமி சேடாக ஸ்டார்ட் பண்ணுவார் நம்ம ஸ்பென்சர். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. நம்ம ஸ்பென்சர் வந்து இப்போ லண்டனில் இல்லை, லண்டன்லேருந்து அயர்லாந்து போயிட்டுருப்பாரு. வை பிகாஸ் ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பேட்ரோன் இருந்தாங்க இல்லையா, பேட்ரோன்றவங்க ஏர்ல் ஆஃப் லீஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து ராபர்ட் டன்பர்ன்னு சொல்லிட்டு அவர் பேர் வரும். அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணி அவர் இறந்துட்டுருப்பார். அவர் இறந்துட்டதுனால இவங்களை அயர்லாண்ட் ஷிஃப்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ வைல் த போம் ஸ்டார்டட் ஹீ இஸ் ஃபீலிங் வெரி சேட் அபவுட் தட் பார்ட். ஓகே. ரொம்ப காம் வாஸ் த டே அண்ட் த்ரூ த ட்ரெம்ப்ளிங் ஏர் ஸ்வீட் ப்ரீத்திங் சைஃப்ரஸ் டிட் சாஃப்ட்லி ப்ளே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, நான் லண்டன் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ஐம் நாட் இன் த குட் மூட், கேஷுவல் வாக் மாதிரி நான் நடந்து போகிறேன், ஆனால் தேம்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் நடந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த ஃபர்ஸ்ட் பேரால, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஓகே. லைக் எம்டி ஷேடோஸ் டிட் அஃபிக் லைக் மை பிரெயின் வாக்ட் ஃபோர் ஈஸ் மை பெயின். சும்மா ஒரு ரிலீஃப்காக நான் வாக் பண்ணுறேன். அந்த எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் தேம்ஸ்க்கு பக்கத்தில் நடந்து வரேன். ஸோ இவர் வந்து இப்போ அந்த ரிவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. சி ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் ஹூஸ் ரட்டி பேங்க் த விச் ஹிஸ் ரிவர் ஹம்ஸ் வித் பெயிண்டட் ஆல் த வேரியபிள் ஃப்ளார்ஸ். இப்போது அந்த ரிவர் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஃப்ளார்ஸ் இருக்காங்க, அந்த ஃபிட் டெக் மெய்டன்ஸ் பவர்ஸ் அப்படின்றாங்க. இப்போது இன்னொரு அந்த ஃப்ளார்ஸும் சரி அந்த ரிவரும் சரி அதுக்கு அப்படியே ஃபிட்டாகி எவ்வளோ அழகாக இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ என்ன இப்போ புது விஷயம், என்ன ஒரு அக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங். ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரமாக நம்ம அந்த பிரைடல் டே அதாவது அந்த பெட்ரூத்தில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இஸ் கம்ப்ளீட்டிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸால் இவர் நிம்ஸை பற்றி பேசியிருப்பார். There in a meadow by the river side, a flock of nymphs. Flockனா நமக்கு தெரியும், flock of feathersனா ஒரு குரூப் ஆஃப் நிம்ஸ் இருக்காங்க. நிம்ஸ்னா அந்த தேவதைகள் சொல்லுவாங்க, வன தேவதைகள். ஸோ அவங்கெல்லாம் குரூப்பாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளட் தேர் பை. என்னவோ அந்த ரிவர் தேம்ஸே இன்னும் அழகாக இருக்குது. அதோட குழந்தைங்கள் மாதிரி அவங்க இன்னும் அழகாக இருக்காங்க. குட்லி க்ரீனிஷ் லாக்ஸ். அவங்களோட லாக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாக்ஸ்னால் ஹேரை தான் சொல்லுவாங்க, சரியா? ஸோ அவங்க ஹேர் வந்து க்ரீனிஷ் கலரில் இருக்க மாதிரியும், லூஸ் இன்வைட்டட் அப்படி அன்டைடு, அந்த ஃப்ரீ ஹேரை தான் எந்த அளவுக்கு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள். ஆல் லூஸ் அன்டைடு, லூஸ் ஹேராக இருக்குது, ஃப்ரீ ஹேராக இருக்குது. ஹேஸ் ஹீச் அண்ட் பீன் அ பிரைடு. ஒருத்தரும் பிரைடு அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு குட்டி பாஸ்கெட் இருக்குது, மேட் ஆஃப் ஃபைன் ட்விக்ஸ். அதுவுமே அந்த பாஸ்கெட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளாராக பிச்சு அதில் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் தே கேதர்ட் ஃப்ளவர்ஸ் டு ஃபில் தேர் ஃப்ளாஸ்கெட் அண்ட் கேதர்ட் ஃப்ளாஸ்கெட் டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஹை. அவங்க ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த மெடோவும் சரி, அந்த ரிவர் தேம்ஸில் இங்கேயும் சரி, அந்த சைடும் சரி, போத் ஆஃப் த சைட், எய்தர் ஆஃப் த சைட் அந்த இவங்க தான் நிற்கிறாங்க. எல்லாருமே அழகான பூவெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இதில் அந்த ஃப்ளாரோட பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சு ஒரு கொஷின் இருந்துச்சு. வயலட், பெயில்டு, ப்ளூ, லிட்டில் டெய்ஸி, அப்புறம் வேர்ஜின் லில்லி. அந்த பூ கூட எவ்வளோ அழகான பேர் வச்சுருக்காங்க, வேர்ஜின் லில்லியா. லில்லியே ரொம்ப அழகாக ஒயிட்டாக, எப்படி சொல்கிறது, ஒயிட்டாக பியூராக இருக்கும். அந்த பியூரிட்டிக்காக தான் அங்கே வேர்ஜின்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லிட்டில் டெய்ஸி, குட்டியாக இன்னோசென்ட்டாக ஒரு பேபி ஃபார்மில் இருக்கிற மாதிரி. ஸோ வெர்மைல் ரோசஸ், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தனியாக எழுதி இது படிச்சுக்கோங்க. டு டெக் தேர் பிரைட் க்ரூம்ஸ் வாய்ஸஸ் அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. ஸோ எதுக்கு இப்போ இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இவங்க ப்ளக் பண்ணிகிட்ருக்காங்க, எதுக்கு இவ்வளோ அழகான பூலாம் அப்படியே சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, பிரைடல் டேக்காக அந்த பிரைடோட சேம்பரை போய் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக தே ஸ்பெஷலாக பிக் பண்ணி எல்லா ஃப்ளார்ஸும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஸோ ஸ்டான்ஸா 3 போனோம்னா with that I saw two swans of goodly hue. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸ்ல தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்வான்ஸோட இன்ட்ரொடக்ஷன் வருது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்வான் என்ன அழகிய அன்னப்பறவை, அது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி. இதில் 2 ஸ்வான் வருது அப்படின்றாங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே வருது அந்த லீ, அலாங் த லீ அப்படின்றது இங்கே ரிவர் லீ. இன்னொரு வாட்டர் ரிவர் சொன்னேன் இல்லையா, அதுதான் லீ. டூ ஃபேரர் பேர்ட்ஸ் முடிச்சிருக்கலாம். ஃபேரர் அதாவது பியோர்லேயும் பியோர் ஒயிட்டில் இருக்கிற ஒரு பேர்ட்ஸ் வந்து ஐ எட் டெட் நிவர் சி. இது வரைக்கும் இந்த அளவுக்கு அழகாக, இந்த அளவுக்கு பியோராக ஒயிட்டாக ஃபேராக நானே பார்த்ததில்ல ஸ்வானை அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. The snow which dowed the top of Pindus tree did never whiter shoe. இந்த பிண்டஸ் அப்படின்றது இட்ஸ் அ மெத்தலாஜிக்கல் ரெஃபரன்ஸ். நிறைய மெத்தலாஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒயிட்டான ஒரு மவுண்டைன் அப்படின்னா அது பிண்டர்ஸ் தான். பிண்டர்ஸ்க்கு மேலே இருக்க ஸ்னோ எவ்வளோ ஒயிட்டோ அதை விட அதிகமான ஒயிட் வந்து இந்த ஸ்வானுக்கு இருக்குது. அதை விட அழகான இதுவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கம்பேரிசன். அல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்யூஷன் இஸ் ஆல்சோ அ பொயட்டிக் டிவைஸ். மித்தலாஜிக்கல் ஒரு கேரக்டர் எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறது, நம்ம போமில் யூஸ் பண்ணுறது. லைக் பைபிள்லேருந்து ஒரு விஷயத்தை ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம போம்க்கு யூஸ் பண்ணுறது, அது வந்து அல்யூஷனில் வரும். ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அல்யூஷன். நாட் ஜோவ் ஹிம்செல்ஃப் வென் ஹீ a swan would be for love of லிடா. இங்கே பாருங்கள், ஜோவ் அண்ட் லிடாவை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜோவ் அண்ட் லிடா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காடஸ் ஆஃப் லவ்வர்ஸ்லேயே அந்த க்ரீக் மெத்தாலஜியில் இவங்களும் வருவாங்க. அந்த பியோர் லவ்வுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜோவ் அண்ட் லிடா தான். ஸோ அந்த ஜோவ் அண்ட் லிடா கூட அவ்வளோ அழகாக, அவ்வளோ காடஸ் ஆஃப் லவ் இவங்களுமே இந்த பேர் வந்து இவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அகெயின் இட்ஸ் அ கம்பேரிசன். So purely white they were, that even the gentle stream the which them bare seemed foul to them, and bade his billows spare. எவ்வளோ அழகான ஒரு ஒயிட்டான ஃபெதர்ஸை வச்சுட்டு எவ்வளோ அழகாக ஸ்ட்ரீம் கூட அவங்களுக்கு தெரியலையா. இப்போ அந்த ரிவர் மேலே தானே ஸ்விம் பண்ணிட்டு வர மாதிரி வருது, ஆனால் அதுவுக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக அதில் செயில் பண்ணிட்டு வருது அப்படின்றாங்க. ஸோ அகெயின் அந்த ரிவர் தேம்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஸ்வீட் தேம்ஸ் ரன்ஸ் சாஃப்ட்லி. ஏன்னா அவங்களோட பியூட்டியஸ், அவங்களோட ஹெவன்லி லைட் வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம், அதுங்க கஷ்டப்பட்டு கூட ஸ்விம் பண்ணிட்டு வரல, அப்படியே அந்த ரிவர் தேம்ஸ் கூட கிளைட்ஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. GLIDES, அதாவது அந்த ஃப்ளோலேயே அப்படியே அழகாக மிதந்துட்டு வருது. அதை ஸ்விம் பண்ணுறதுக்கும் இல்லை நகரத்துக்கு கூட எந்த எஃபர்ட்டும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜோவ் அண்ட் லிடா வந்து உண்மைக்குமே அந்த லவ்க்கான அழகான பேர். லைக் ரோமியோ ஜூலியட்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி லவ்க்கு ஒரு சிம்பிள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஆனால் இந்த இடத்துல அந்த 2 ஸ்வான் வந்து 2 லேடிஸை தான் கம்பேர் பண்ணுறாங்க இங்கே. அதாவது இவங்க எலிசபெத்தும் கேத்ரின் மாதிரி அந்த 2 ஸ்வான். ஆனால் அவங்க யூஸ் பண்ண டேர்ம் வந்து ஜோவ் அண்ட் லிடா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த ஸ்டான்ஸா 4. ஸ்டான்ஸா 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, eftsoons the nymphs which now had flowers their fill ran all in haste to see that silver brood. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, எய்தர் ஆஃப் த சைட் ஆஃப் த ரிவர் தேம்ஸ் எல்லாருமே அந்த அழகான ஃப்ளாரை செலக்ட் பண்ணி ப்ளக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 2 அழகான ஸ்வான் வந்து அப்படியே அந்த ரிவரில் கிளைட் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாருமே ஹேஸ்ட் ஆகுறாங்க. அதாவது அவசரமாக அதை பார்க்க போகிறாங்க. ஓ, இவ்வளோ அழகான 2 அன்னப்பறவைகள் வந்திருக்கேன், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேர் ஜஸ்ட் ரொம்ப போகிறாங்க. அந்த ஃப்ளோட்டிங் கிறிஸ்டல் ஃப்ளட்டில் போய் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக ஆஸ் தே கேம் ஃப்ளோட்டிங் ஆன் த கிறிஸ்டல் ஃப்ளட். கிறிஸ்டல்னாலே கிறிஸ்டல் கிளியர், ரொம்ப தெளிவாக இருக்கிற அந்த ஃப்ளட்டில் இந்த 2 அழகான பறவைகள் ஃப்ளோட் ஆகிட்டே வருது. whom when they saw they stood amazed and still. அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி அப்படியே நின்றுட்டாங்க, ஸ்டாண்ட் ஸ்டில். their wondering eyes to fill them seemed they never saw a sight so fair. அகெயின் ரொம்ப ஃபேராக இருக்காங்க, ரொம்ப ஒயிட்டாக பியோராக இருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. of fowl so lovely
that they sure did deem them heavenly born, ought to be that same pair which through the sky draw Venus silver team. இப்போ அகெயின் இவ்வளோ அழகாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஹெவன்லேருந்து டேரெக்டாக வந்த ஒரு கிரியேச்சர்ஸ் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஏர்த்லி பாண்ட் கிடையாது. அப்போது இதில் வந்து காடஸ் ஆஃப் லவ் வந்து வீனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீனஸோட குழந்தைங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தே ஆர் எக்ஸ்பிரஸிங் தேர் டவுட் ஓவர் ஹியர். For sure, they did not seem to be begot of any earthly seed. கண்டிப்பாக கண்டிப்பாக ஏர்த்லேருந்து தான் பிறந்து இப்போ ஏர்த்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஏஞ்சல்ஸ், பட் ராதர் ஏஞ்சல்ஸ் ஆர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ப்ரீட். அதாவது அகெயின் அந்த ஒன்று அவங்க ஏஞ்சல்ஸாக இருக்கணும், இல்லைனா ஏஞ்சல்ஸோட குழந்தைங்களா இருக்கணும் ப்ரீட். ஓகே, yet were they bred of Somas heat they say. இப்போது ஏஞ்சல்ஸோட குழந்தைங்களா இருக்கணும்னா ஏஞ்சலோட இது கிடைக்கணும் இல்லையா, அவங்களுக்கு அந்த ஹீட் கிடைக்கணும் இல்லையா. இங்கே அகெயின் ஒரு கம்பேரிசன், ஒரு ஹென் வந்து எக்ஸை வந்து ப்ரீட் பண்ணணும், அதோட ஹீட் வந்து அது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தான் அது வந்து பொறிச்சு குழந்தைங்களா வரும், ஐ மீன் அதோட பேபிஸாக வரும். அதே மாதிரி இங்கே சாமர்ஸ் ஹீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பன் யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி நம்ம போயிட்டு. பன் நமக்கு அகெயின் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் ஆல்சோ போயட்டிக் டிவைஸ், வேர்ட்ஸை வச்சு விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இட்ஸ் அ பிளேஃபுல் கேம். அந்த வேர்டை வச்சு சாமர்ஸ் ஹீட்னா, சாமர் தான் அவரோட அப்பா இல்லையா, அப்போ அப்பாவோட ஹீட்டில் தான் குழந்தைங்க வந்திருக்கு, அவங்களோட ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இங்கே. இன் ஸ்வீட்டர் சீசன் வென் ஈச் ஃப்ளார் அண்ட் வீட் த ஃப்ரெஷ் அரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டான்ஸா 5. Then forth they all out of their baskets drew great stores of flowers, the honor of the field, that to the sense did fragrant adores yield. ஸோ எல்லாருமே இப்போ அந்த ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த 2 ஸ்வான் கிட்டே போகிறாங்க. அந்த ஸ்வான் வந்து ரொம்ப அழகாக குட்லி பேர்ட்ஸை பார்த்துட்டு எல்லா ஃப்ளார்ஸையும் த்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்கக்கிட்டேயே. ரொம்ப அழகாக ஒன்று ஒன்றா போடும்போது அந்த 2 ஒயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பியோர் ஒயிட்டில் இருக்கிற அந்த 2 ஸ்வான் வர இடத்துல ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தூவி தூவி அவங்கள அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் த சீனரி எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வென் டவுன் அலாங் பை பிளசன்ட் டெம்ஸ் ஷோர் ஸ்கேட்டர்ட் வித் ஃப்ளார்ஸ். அப்படியே ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே சொதறி அங்கே அவ்வளோ கிடக்குது, ஸ்கேட்டர் ஆகி தூவி அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. தோ திஸ்லி தேர் ஸ்ட்ரீம் தட் தே அப்பியர் த்ரூ லில்லிஸ் பென்டியஸ் ட்ரோர் லைக் அ பிரைட்ஸ் சேம்பர் ஃப்ளோர். எப்படி ஒரு பிரைடோட சேம்பர் இருக்குமோ, எல்லா ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே, அதே மாதிரி இப்போ ரிவர் தேம்ஸும் மாறிடுச்சு அப்படின்றாங்க. 2 of those nymphs meanwhile 2 garland bones on a freshest flowers which in that mead they found. ஸோ அதில் 2 நிம்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் அந்த ரிவருக்குள்ளேயே இறங்கிட்டு போயிட்டு அந்த 2 ஸ்வானுக்கு மட்டும் க்ரௌன் மாதிரி போட்டு விடுறாங்க தலையில். ஃப்ரெஷ்ஷஸ்ட் ஃப்ளாரில் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளார்ஸில் க்ரௌன் மாதிரி போட்டு, கார்லாண்ட் மாதிரி போட்டு இன்னும் அவங்கள கார்னிஷ் பண்ணுறாங்க, இன்னும் அழகு ஏற்றுறாங்க, மெருகு ஏற்றுறாங்க அவங்களுக்கு. சரியா, ப்ரெசன்ட் இன் ஆல் இன் டிம் அரே. அகெயின் நீர் கொஞ்சம் ஸ்லோவாக, ரிவர் தேம்ஸ் ஸ்லோவாக போ, ஏன்னா இவ்வளோ அழகான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு, அந்த ப்ரைடல் டே வந்து இன்னும் தூரமாக இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ ஸ்டான்ஸா 6. ஸ்டான்ஸா 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ ஜென்டில் பேர்ட்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபேர் ஆர்னமெண்ட். வேர்ல்டுக்கே ஒரு ஃபேரான ஆர்னமெண்ட்டாக நீங்கள் மாறிட்டீங்க. அண்ட் ஹெவன்ஸ் க்ளோரி whom this happy hour doth let unto your lovers blissful bower. ஸோ லவ்வர்ஸ்க்கு எல்லாமே ஒரு அழகான எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஜாய் மே யூ ஹாவ் அ ஜென்டில் ஹார்ட்ஸ் கண்டென்ட் ஆஃப் யுவர் லவ்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து எல்லா நிமிஷம் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மே யுவர் ஹாப்பி மேரிட் லைஃப் வில் பி ஃபில்டு வித் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். மே யுவர் சில்ட்ரன் வில் பி அ வெரி குட் சோல்ஸ். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி எப்படிலாம் ப்ளஸ் பண்ணுவாங்களோ பெரியவங்க, அதே மாதிரி இவங்க எல்லாரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. அண்ட் லெட் ஃபேர் வீனஸ் தட் இஸ் குவீன் ஆஃப் லவ். நான் சொன்னாலே காடஸ் ஆஃப் லவ், அகெயின் இட்ஸ் மித்தலாஜிக்கல் கேரக்டர். With her heart-quelling sun upon you smile, whose smile, they say, hath virtue to remove all love dislike
love's dislike and friendship's faulty guile forever a soul. எந்த வித தீமையும் இல்லாமல், எந்த வித கெட்ட எண்ணமும் இல்லாமல், எந்த வித பேட் சைனும் இல்லாமல் நீங்கள் எல்லா வரமும் பெற்று எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்றாங்க. லெட் என்லெஸ் பீஸ் யோர் ஸ்டெட் ஃபாஸ்ட் ஹார்ட்ஸ் அக்கார்ட் பிளெஸ்ட் பிளென்டி வெயிட் அப்பான் யோர் போர்ட். நிறைய நிறைய நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். பெட் வித் ப்ளஷர்ஸ் சேஸ்ட் பவுண்ட் fruitful issue may you afford which may you force confound. ஃபோர்ஸ் we all know enemy. எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி they are just blessing them. Such a wonderful thing. Okay, now stanza 7. So ended she and all the rest around to her redoubled that her under song, which said their bridal day should not be so long, and gentle echo from the neighbor ground their accents did resound. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, எல்லா நிமிஷம் விஷ் பண்ணுறது அப்படியே எக்கோ அடிக்குது. அந்த கிரவுண்டு பக்கத்தில் இருக்க ஆக்சென்ட் அப்படியே ரீசவுண்ட் கொடுக்குது. ரீசவுண்ட் இஸ் எக்கோயிங். ஓகே, அந்த தேம்ஸில் அந்த எல்லா நிமிஷம் ஃபீல் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது அது அப்படியே எக்கோ ஆகுது. இவ்வளோ அழகான சீனரி. அப்புறம் அந்த பிளெஸ்ஸிங்ஸும் திருப்பியும் போயிட்டே இருக்கு. ஸோ ஃபார் தோஸ் ஜாயஸ் பேர்ட்ஸ் டிட் பாஸ் அலாங் டவுன் த லீ that to them murmured low. Again river lee கூட ஸ்லோவாக murmured பண்ணது பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குது அப்படின்றாங்க. as he would speak but that he lacked a tongue. அதுக்கு முடிஞ்சால் பேசியிருக்கோம் ரிவர்லி, ஆனால் அதுக்கு டங் இல்லையில, லேக் ஆஃப் டங் அப்படின்றாங்க. டங் கிடையாது. இருந்தாலுமே அது என்ன பண்ணுது, yet did by signs is glad affection show. என்ன பண்ணு, கிளாடாக ரொம்ப ஹாப்பினஸ்ஸை அந்த ஸ்ட்ரீமை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக ஃப்ளோயியாக மாற்றும் போது அதோட ஹாப்பினஸ்ஸை அதை ஷேர் பண்ணிக்குது அப்படின்றாங்க. மேக்கிங் ஹிஸ் ஸ்ட்ரீம் ரன் ஸ்லோ, அந்த ஸ்ட்ரீமை ஸ்லோ ஆக்கிருச்சு. And all the fowl which in his flood did dwell gan flock about these twain, that he did excel the rest so far as Cynthia doth shade. Cynthia is also a mythical reference here. Cynthia is a moon. ஓகே, எப்படி ஒரு மூன் வந்து எல்லா ஸ்டார்ஸையும் டல் ஆக்கிட்டு இது மட்டும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இல்லையா, இந்த பௌர்ணமியா, ஆமாம், அன்றைக்கி தான் அந்த மூன் மட்டும் பிரைட்டாக தெரிஞ்சு எல்லா ஸ்டாரும் இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி தான் அகெயின் அ கம்பேரிசன். இந்த 2 ஸ்வான் மட்டும் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, மீதி எதுவுமே அங்கே தெரியல. வேறு எந்த ஸ்டார்ஸுமே, அந்த நிம்ஸும் சரி, அந்த ரிவரும் சரி, அந்த ஃப்ளார்ஸ் எதுவுமே தெரியல. இவங்க மட்டும் இவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க. அகெயின் சிந்தியான்றது மூன் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் இஸ் அகெயின் அ பியூரிட்டி, சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி. ஓகே, the lesser stars, அந்த ஸ்டார்ஸோட ஷைனை லெஸ் ஆக்கிடும். So they enraged well, did on those to attend, and their best service lend. ஸோ எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சர்வீஸை வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த ரிவரும் சரி, அந்த நிம்ஸும் சரி, அழகாக வேவியாக கொண்டு வந்து எங்கே நிறுத்துகிறாங்க, என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற இடத்துல அவங்கள அழகாக வந்து அந்த கரையை சேர்க்குறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களோட இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க. ஓகே, stanza 8. At length they all to merry London came. இப்போது எந்த இடத்துக்கு ரீச் ஆகிருக்காங்க, லண்டன் ரீச் ஆகிட்டாங்க. இவர் வெறும் லண்டன்னு சொல்லியிருக்கலாம், இங்கே மெரி லண்டன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சந்தோஷமான இடம், ஒரு ஹாப்பினஸ்ஸான இடம். எதுக்கு இப்போ இவ்வளோ ஹாப்பினஸ் அப்படின்னா, நாட் ஒன்லி ஃபார் த பெட்ரோத்தல், பட் நம்ம ஸ்பென்சர் பிறந்த இடம். இப்போதைக்கு ஒரு அயர்லாண்டில் இருக்கார். ஸோ அவர் பிறந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்ல் ஆஃப் லீசெஸ்டர், அவரோட பேட்ரான் வந்து இறந்துட்டதுனால அவர் அயர்லாண்டில் போயிட்டு அவங்களோட ஸ்டெப்சன் தான் இப்போது அவங்களுக்கு பேட்ரனாக இருக்காங்க. ஸோ அங்கே இருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்களோட இடத்த, அவங்களோட பர்த் பிளேஸ். ஸோ இங்கே அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு, மெரி லண்டன் கேம் டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லினஸ். இங்கே பார்த்துங்க, கைண்ட்லினஸ் இவங்களோட, அதாவது பர்த் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நர்ஸ்னால் இவங்களை யார் நரிஷ் பண்ணுவாங்களோ, இவங்களை யார் வளர்த்தெடுத்தாங்களோ அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ நர்ஸ் that to me gave this life's first native source. அவங்களோட எல்லாமே கொடுத்தது அந்த முதல் இடம் எது தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் தனக்கான இதுவும் பதிவு பண்ணுறாரு இங்கே. லண்டன் எவ்வளோ முக்கியம் இவருக்கு அப்படின்றது.
Though from another place I take my name and house of ancient fame. என்னதான் நான் வேற இடத்துல இருந்தாலும் ஏன்ஷியன்ட் ஃபேம் எனக்கு எங்கேருந்து கிடச்சது என்னோட லண்டனில் இருந்ததாம். There when they came, where is though bricky towers, the the witch on Thames, broad aged back to right. இப்போ அந்த ஸ்ட்ரீட் சரி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பாரு. ஃபஸ்ட்டு அவர் இருந்தப்போ அந்த இடம் எப்படி இருந்துச்சு, மிலிட்ரி பீப்புளெலாம் இருக்கிற இடமா, நைட்ஸ் டெம்பிள்ஸ் இருக்கிற இடமா இருந்துச்சு அது. இப்போ வந்து அது மிலிட்ரி பீப்புள் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அது டெம்பிள்ஸாக இருந்துச்சு, இல்லை நைட் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடமா இருந்துச்சு அந்த பில்டிங்ஸு. இப்போ அதுவே வந்து மிலிட்ரி பீப்புள் வந்து மிலிட்ரி பீப்புள் தான் இருந்தாங்க. இப்போ வந்து அங்கே லாயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பார். broad aged back to right, where now the studious lawyers have their powers. இப்போ அங்கே ஸ்டூடியஸ் லாயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீஸ் மென்ஷனிங். அது யாரோட இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தேர் ஹூம் won't the Templar Knights to bide. டெம்ப்ளர் நைட்ஸ் இருந்த இடத்துல இப்போ அந்த லாயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ சேஞ்ச் ரைட், நிறைய விஷயம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இட்ஸ் எக்ஸ்பிளைனிங். Till they decayed through pride, next where into their stand stately place, where often I gained gifts and goodly grace. அதையும் போகிறப்போக்கில் சொல்லி விட்டுடுறாரு. நிறைய கிஃப்ட்டு, நிறைய அந்த ரெஸ்பெக்ட்டு, பேட்ரோன் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல பேயும் இருந்துச்சு, அவங்களுக்கு எந்த ஃபினான்ஷியலாக எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தார். அங்கே தானே நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதும் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஆஃப் தட் கிரேட் லார்ட், இந்த கிரேட் லார்ட் அவர் தான், ஏர்ல் ஆஃப் லீசெஸ்டர், which therein wont to dwell. இப்போ அவர் இல்லை. whose want too well now feels my friendless case. இப்போ அதையும் சொல்கிறாரு. பேட்ரன் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஆனால் இப்போ என்னோட கேஸ் எப்படி ஆகிடுச்சு, ஃப்ரெண்ட்லெஸ். ஐ எம் ஃபீலிங் வெரி லோன்லி பிகாஸ் ஹீ இஸ் நோ மோர் ரைட். பட் ஹியர் இஸ் ஃபிட்ஸ் நாட் வெல், ஓல்ட் ஊஸ் பட் ஜாய்ஸ் டு டெல். ஓகே, இப்போ அதுக்கான டைம் கிடையாது சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறது அதுக்கான டைம் கிடையாது. ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு ரிட்டன் வர்றாரு. ஓகே, stanza 9. Yet therein now doth lodge a noble pair. ஓகே, எனக்கு நான் தனியாக ஆகிட்டாலும் இப்போதைக்கு எனக்கு ஒரு நோபல் பியர் இருக்கார். பியர் குரூப்னு சொல்லுவோம், நமக்கு தெரியும் இல்லையா? பியர் குரூப்னா இப்போ நான் இருக்கக்கூடிய ஆட்கள், என் கூட இருக்கிற ஆட்கள் நோபலாக தான் இருக்காங்க, நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு வாங்குறது இன்னொருத்தர்கிட்ட தானே. அந்த ஸ்டெப் சன் ஆஃப் ஏர்ல் ஆஃப் லீசெஸ்டர் சொன்னேன் இல்லையா, இப்போ அவர் தான் அவருக்கு பேட்ரனாக இருக்காங்க, அவருமே நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி இஸ் மென்ஷனிங். Great England's glory and the world's wide wonder, whose dreadful name laid through all Spain did thunder. இப்போ இருக்கவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ அழகாக இங்கிலாண்டோட பெருமையை நிலைநாட்டினார், ஸ்பெயினில் போய் சண்டை போட்டு அவரோட க்ரௌன்ஷிப்பையும் அவரோட கிங்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இஸ் அப்ரிஷியேட்டிங் த பர்சன். நவ் இன்னும் ப்ரெசென்ட்டில் யார் கீழே இருக்காரோ அவரையும் இது பண்ணுறாரு. And Hercules 2 pillars standing near did make to quake to and fear. Again ஹெர்குலஸ்ன்றதும் ஒரு ரெஃபரன்ஸ் தான், மெத்தலாஜி க்ரீக்கில் ஒரு ஸ்ட்ராங் வாரியர். அவர் கூட இவரை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு கூட இவங்களை பார்த்து பயப்படுவாங்க, அந்தளவுக்கு இவர் ஸ்ட்ராங்காக நின்று ஸ்பெயின் கூடலாம் ஃபைட் பண்ணார் அப்படின்ற மாதிரி இஸ் glorifying the person with whom he is staying at that time. Okay, fair branch of honor, flower of chivalry again it's a brave quality, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாண்ட் வித் தை ட்ரைம்ஸ் ஃபேம். ஸோ உங்களால் தான் அந்த இங்கிலாண்டோட பெருமையே இன்னும் அதிகம் ஆச்சு அப்படின்றாங்க. ஜாய் ஹாவ் தோ ஆஃப் தை நோபல் விக்ட்ரி அண்ட் என்லெஸ் ஹாப்பினஸ் ஆஃப் தைன் ஓன் நேம் தட் பெர்மிசட் த சேம். ஸோ உங்களால் அவரை எந்த அளவுக்கு பாராட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பாராட்டி முடிக்கிறார். ஓகே, நோபல் விக்ட்ரி, உங்களோட வெற்றிக்கு ஈடு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம். That through thy powers and victorious arms thy country, thy is the old English word, that is your country. யாருன்னு சொல்கிற இடத்துல தான் அந்த தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, may be freed from foreign harms and great Eliza's glorious name may ring. இங்கே மெயினால் விட்டுறக்கூடாது இல்லையா? கிரேட் எலிசா அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா குயின் எலிசபெத் சொல்லியிருக்காரு. இங்கே அவங்களோட ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு கிங்ஸும் குயின்ஸும் இருந்தாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி.
அவங்கெல்லாம் ஏர்ல் ஆஃப் ஹர் சிஸ்டர்னா லைக் மினிஸ்ட்ரி போஸ்ட்டு. மெயின் தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத்து. கீழே இருக்கவங்களாம் இவங்கெல்லாம். அவங்களாம் ஏர்ல் ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்னு. ஒரு ஒரு இடத்துக்கு லைக் ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க. மெயினாக பிரதமர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அவங்கள விடக்கூடாதுன்னு அவங்களையும் பாராட்டுறாங்க. கிரேட் எலிசாஸ் க்ளோரியஸ் நேம் மே ரிங் த்ரூ ஆல் த வேர்ல்டு. ஸோ அவங்க எவ்வளோ கிரேட்டாக இருந்தால் அவங்களோட வேர்ல்டும் அவங்களோட நேமும் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ரிங் ஆகும் ஹாப்பினஸில், அவங்கள பாராட்டுற விதத்தில். filled with thy wide alarms which some brave muse may sing. மியூஸ் இஸ் ஆல்சோ என்ன சொல்லுவாங்க, மித்தலாஜிக்கெல்லாம் மியூஸ்லாம் ஒரு மியூஸை கூப்பிட்டு இவங்கெல்லாம் பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மியூஸ் அப்படின்றது தேவதை மாதிரி. அதுவும் ஒரு விஷயம் இங்கே. ஓகே, எல்லா மியூஸையும் கூப்பிட்டுங்க, வானத்து தேவதைகளை கூப்பிட்டு பாட வைங்க இந்த அழகான குயின் எலிசபெத்துக்காக அப்படின்ற மாதிரி. 2 ages ஃபாலோவிங், நிறைய ஏஜஸ் வரப்போகுது, அதுலேயுமே இவங்க ரொம்ப க்ளோரியஸாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இஸ் அப்ரிஷியேட்டிங். ஓகே, இதுலேயும் என்னெல்லாம் தேவையோ அதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டார். அகெயின் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்ற மாதிரி இந்த பேரவை முடிச்சிருக்காங்க. ஓகே, now we are moving to the next stanza 10. From those high towers this noble lord is showing like radiant Hesper when his golden hair. இப்போது அப்படியே வெல்கம் பண்ணிட்டு எங்கே வராங்க அப்படின்னா, கரெக்டாக இவர் எங்கே வெயிட் பண்ணுறாருன்னா, யார் நம்ம டேடி, ஒரு பேர் என்ன, எட்மண்ட் சாமர்செட். ஓகே, எட்மண்ட் சாமர்செட் ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர், அவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ அவங்கள யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ரேடியன்ட் ஹெஸ்பர் வித் இஸ் கோல்டன் ஹேர், ரொம்ப அழகாக ஹெஸ்பர் மாதிரி அவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஓஷன் ஆஃப் பில்லோஸ் ஹேட் பெத் ஃபேர் டெசெண்டட் ரிவர்ஸ் அப்பான் open viewing with a great train ensuing. Great train is nothing but ஒரு ட்ரெயின் ஆஃப் பீப்புள் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவர் கூட ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் அப்படின்றதால இஸ் அ மினிஸ்டர் ஒரு லீடர் சம் வாட். ஸோ அவர் பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்க. above the rest were goodly to be seen 2 gentle knights of lovely face and feature, beseeming well the bower of any queen, with gifts of wit ornaments of nature fit so goodly stitch. இப்போ நம்ம பிரைட் க்ரூம்ஸை பற்றி பேசுகிறாங்க. மாப்பிள்ளைகள் எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேர். க்யூட்டாக வராது, ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அந்த 2 பேர் அப்படின்றாங்க. அகெயின் அவங்கள யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ்டர் அண்ட் பொலக்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. கேஸ்டர் த சி, சரியா, கேஸ்டர் அண்ட் பொலக்ஸ். ஆமாம், இந்த 2 பேர் யாருன்னா, இவங்க ட்வின் சன்ஸ். யாருக்கு அப்படின்னா ஜோவன் லிடாக்கு. ஜோவன் லிடா பேரன்னு சொன்னேன். இவங்க ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் லவ், காடஸ் ஆஃப் லவ் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருக்கு பிறந்த அழகான 2 ட்வின் சன்ஸு தான் கேஸ்டர் அண்ட் பொலக்ஸ். இந்த கேஸ்டர் அண்ட் பொலக்ஸை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஹென்ரி கில்பர்டும் அதுக்கப்புறம் இவர் வில்லியம் பீட்டர், இவங்க 2 பேரும். ஸோ எவ்வளோ அழகான கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த 2 பேருமே அவங்களோட ட்வின் சன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கம்பேரிசன் மேட் பை ஸ்பென்சர் அகெயின். ஓகே, which deck the baldric of the heavens bright, they two forth pacing of the river side receive those 2 fair brides. அந்த 2 ஃபேர் பிரைட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த 2 பிரைட் க்ரூம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, தேர் டிலைட், அவங்க ரொம்ப லவ்வில் டிலைட்ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாங்க. தேர் லவ்ஸ் டிலைட் விச் அட் த அப்பாயிண்டட் டைட். அந்த டைட்னா அந்த ஒரு அலையாக முன்னாடி வர வரைக்கும் தேர் வெயிட்டிங். ஈச் ஒன் டிட் மேக் ஹிஸ் பிரைட். ஒன்று முன்னாடி வரும்போது ஒருத்தருக்கும் ஒரு பிரைடு செட் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக முடிச்சிருக்காரு இந்த போம். ஓகே, இஸ் தட் கிளியர் டு யூ பீப்புள்? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர் டு யூ. லைன் எல்லாம் இன்னும் தடவை படித்து வேணால் பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் ஓல்டு இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம இன்னி வரைக்கும் அந்த வேர்ட்ஸ்லாம் புரியுது. சச் அ வண்டர்ஃபுல் வியூ. அந்த இமேஜ் நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சிருக்காரு. ஸோ ரினைசன்ஸ் போயிட்டு அந்த டேட்லாம் மென்ஷன் ஆகிற பாருங்கள். அப்புறம் அந்த ஃப்ளார்ஸோட நேம் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அப்புறம் எந்தெந்த காடை எந்த கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். ஓகே, I hope you like this video. Please do subscribe to get the daily updates. Okay, thank you.